உன்னை போராட்டத்துக்கு போக கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு போன? நேற்று கூகுள் சீட்ல போராட்டத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீ அவங்க கூட போய் போராட்டம் பண்ணிட்டு வந்திருக்க. உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டா நீயும் உன் பிள்ளையும் நடு ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். போய் பிச்சை எடுக்கிறியா? நாங்க என்னமா பண்ணா? எங்க உரிமையை தானமா கேக்குறோம். அதுக்கு ஏமா இப்படி கொடுமை பண்றீங்க? 4 வருஷமா நாங்க போராட்டமே பண்ணலையேம்மா. ஏமா இப்ப பண்ணித்தரேன் அப்புறம் பண்ணித்தரேன் கடைசி வரைக்கும் பண்ணவே இல்லையம்மா. நீங்க இங்க பார், உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு மேல இருக்கவங்க போராட்டத்துக்கு போனவங்க மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. உன் மேல ஆக்ஷன் எடுக்க கூடாதுன்னா ஒழுங்கா நாளைக்கு வேலைக்கு வர வழியே பாரு. முடியாதுமா. எங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் வேலைக்கு வர முடியாது. இன்னும் எதிர்த்து பேசுறியா நீ? ஏங்க எதுங்க இப்ப தேவலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வயசானவங்க அவங்களுக்கு போய் அறையறீங்க. முதல்ல உங்களை அடிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தா? நீ யாரு? ஒழுங்கா போயிரு. உனக்கு இது தேவையில்லாத பிரச்சனை. எதுங்க தேவையில்லாத விஷயம்? ஒரு வயசான அம்மா அடிப்பீங்க, அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? தெரியாம தான் கேக்குறேன். இந்த 7000 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க வேலை பார்ப்பீங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுதானே வேலைக்கு வந்தீங்க? ஆமாம்மா, இல்லைன்னு சொல்லல. தேர்தல் வாக்குறுதி 313 என்ன சொல்லுதுன்னு தெரியல. நீங்க பண்ணித்தரேன்னு சொன்னதானே நாங்க கேக்குறோம். வேற எதுவும் கேட்கலையே. இந்த சம்பளத்துக்கு நீங்க வேலை செய்வீங்களா சொல்லுங்க? ஆள்வாடி குழந்தைங்களை பாத்துக்கிறோம், சத்துணவுல வேலை செய்யறோம். அது இல்லாம வீடு வீடா போய் கணக்கு எடுக்க சொன்னா அதையும் போய் பாக்குறோம். அதுக்கான சம்பளமும் கொடுக்கறது இல்ல. நாங்களாம் என்ன உங்களுக்கு அடிமை மாதிரியா? எதுக்கு கேள்வியா கேட்க கூடாது இல்ல? அம்மா, அங்கன்வாடியில வேலை செய்யறவங்க எல்லாம் இவ்வளவு வேலை செய்யறாங்க நீங்க சொல்லிதாம்மா எனக்கே தெரியுது. அங்கன்வாடின்னு ஒண்ணு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாதுப்பா. அம்மா, நீங்க படுற கஷ்டத்துக்குலாம் மேல இருக்கவங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிதாமா ஆகணும். ஆனா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதை பண்றதுக்கான மனசும் இல்ல, நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு காதும் இல்லை. இவ்வளவு நாளா நாங்க அரசாங்கத்துக்கு தான் வேலை செய்யறோம். ஆனா எங்களை இன்னும் அரசு ஊழியராக்கல. 8 மணி நேரம் வேலை பார்த்தா அரசு ஊழியராக்கிடணுமேன்னு சொல்லி 7.5 மணி நேரம் வேலை வாங்கி எங்களை அனுப்பிச்சிடுறாங்க. நீங்க பதவிக்கு வந்தா எல்லாம் பண்ணி தரேன்னு சொன்னீங்களே, அதை நம்பித்தானே உங்களை பதவியில உட்கார வச்சோம். இப்போ நீங்களே போராட்டம் பண்ண வேணாம் சொன்னா நாங்க என்னவா பண்றது சொல்லுங்க? இப்ப நீ வேலைக்கு வர முடியுமா முடியாதா? முடியாதுமா, முடியாது. நீங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் என்னால வேலைக்கு வர முடியாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணீங்க, போங்க.